ஓபிஎஸ் அவர்களுக்கு மோடியை சந்திக்க அனுமதி அளிக்கப்படாதது கம்யூனிகேஷன் கேப்பா என்ன விஷயமோ அது இருந்துட்டு போட்டு அது அவருக்கு பெரிய அவமானம். அதுக்காக அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அது வெளியே வந்திருக்கிறது என்டிஏயை பாதிக்கும். 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே. பூனை கண்ணை மூடிட்டா புலம் இருண்டு போகாது. கிணற்று தவளை மாதிரி இருக்கக்கூடாது. முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சி பொய்யான போலியான சமூக நீதி சூறையாடக்கூடிய கேடுகட்ட அரசியலை பண்ணக்கூடாது. ஓபிஎஸ் எடுத்தது 1% தான். அவரால் பாதிக்கப்பட்டது 13%. இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸ். அண்ணாமலை சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை 2 ஜாதி கட்சியா மாறிட்டு ஓபிஎஸ் அவர்கள் 3% வாக்குகள் வரை திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க கடலூர்ல வந்து எவனும் எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்கள்லாம் கத்தலைங்க. ரெட்டை இலை நம்ம சின்னெல்லாம் சொல்லலைங்க. 10.5 10.5 தாங்க கத்தனா. டிடிவி தினகரன் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் ஹிஸ் செஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய எண்ண ஓட்டங்களை ரிவீல் பண்ணாமல் அவர் போயிட்டுருக்கிறாரு. எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா, லாஸ்ட் மினிஸ்டர் எடப்பாடி எகிரி அடிப்பாரா, அல்லது இன்னொரு சிஎம்ஐ மாற்றினாதான் என்டிஏக்குள்ளே நான் இருப்பேன்னு சொல்லுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் பன்னீரை சிஎம்ஐ ஏற்றுக்கிட்டாலோ, பன்னீர் விஜய் சிஎம்ஐ ஏற்றுக்கிட்டாலோ பன்னீருக்கு என்ன லாபம்? விஜய் கூட போய் வரப்போகுது. பிரேமலதா அம்மையார் சேர்ந்தா ப்ரோ 1 இயர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக கன்சால்டேட் பண்ணுனா வட தமிழகத்தில் 50% வாக்குக்கு மேலே திமுக அனுப்பி எடுத்துருவாங்க. பாமகவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சாலும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட 35 சீட்டு அன்புமணி வாங்கினாலும் 3-4 சீட்டு சேலம் தர்மபுரியில் ஜெயிக்கலாமே தவிர பிரஜாதிகள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறதா யதார்த்த உண்மை. தேமுதிக அந்த சைடு போனா சுத்தம் வாஷ் அவுட். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா சார். ஓபிஎஸ் அவர்களுடைய அறிக்கை முதல்ல வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் முதல்ல பாஜக விஷயம், ரெண்டாவது திமுகவுக்கு தமிழக அரசில் மக்கள் படக்கூடிய துன்பங்கள் ரெண்டையும் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், அதிமுகவினுடைய இந்த போக்கையும் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணும், அதுக்கு முடிஞ்ச அளவில் பரப்புரைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய என்டிஏலையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எப்படி பார்க்குறேன் சார்? அதாவது ஓபிஎஸ் கடந்த 4 நாட்களாக ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்னு தமிழ் மண்ணில் ஊடகங்களில் அவரை பற்றி கையாளக்கூடிய விதமும், அதற்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பார்வை, அவர் தொடர்பான அந்த பார்வை, அதாவது எடப்பாடிக்கு அந்த யாத்திரையை தாண்டி ஓபிஎஸ்க்கு இண்டிவிஜுவல் லீடராட்டு அந்த முக்கியத்துவம் இருக்குது. எடப்பாடி ஒரு ஆர்கனைஸ் பார்ட்டி, 20% பலம் கொண்ட ஒரு கட்சியில் ஈர்ப்பு சக்தியற்ற ஒரு தலைவர். ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர் நான் சொல்கிறதுக்கு நிறைய பேர் கோவப்படுறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க. பட் உண்மை. அதனால் ஓபிஎஸ் மக்கள் அபிமானமும் அனுதாபமும் கொண்ட தலைவர். அவர்கிட்ட ஆர்கனைசேஷன் இல்லை, கட்சி இல்லை, வாக்கு பலத்தை அவர் நிரூபிக்கலை. ஆனால் அவர் பற்றிய செய்திகளையும் அவர் மீது ஒரு பரிவுடனும் கரிசனத்துடனும் அனுதாபத்துடனும் மக்கள் அவரை பார்க்குறாங்க. இது 100க்கு 100 உண்மை. இதை நான் அன்னைக்கே ஜாதி கடந்து தான் அவரை நான் பார்த்தேன். 100% அவர் வந்து ரிசைன் பண்ணாமல் இருந்தார்னா காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவராக வருவாருங்கிற கருத்தை அவர் முதல்வராக இருக்கும்போதே நாம் சொன்னோம். ஓகே, அதெல்லாம் நடந்த கதை. இப்போ அவரோட தாக்கம் என்ன? ஒற்றை தலைமையாட்டு அதிமுக ஆன பிறகு ஓபிஎஸ்ஸின் தாக்கம் என்ன? ஒற்றை தலைமைன்னா அது எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரினாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ஒற்றை தலைமை, காஸ்ட் நியூட்ரல் லீடர். இங்கே பிராமணர்களுக்கெல்லாம் எதிர்ப்போட்டு கிடையாது, நாயருக்கெல்லாம் எதிர்ப்போட்டு கிடையாது. நாயருக்கெல்லாம் உழவங்கோட்டில் கூட எதிர்ப்போட்டு கிடையாது, திருவட்டாரில் கூட எதிர்ப்போட்டு கிடையாது. திருவட்டார் உழவங்கோடா இருக்குது. நாயருக்கெல்லாம் எங்கேயும் எதிர்ப்போட்டு கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே. அதே மாதிரி பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்போட்டுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கருத்தியல்ல பிராமின்ஸுக்கு எதிராக நம்ம
ஊடகத்தில் இருக்குது, சென்னை ஊடகத்தில் வெப்பில் இருக்குது, சேட்டலைட்டில் இருக்குது, பிரிண்டில் இருக்குது, ஹெவியாக இருக்குது. கமலாலயத்துக்குள்ளே பிராமணர் எதிர்ப்பு இருக்குது, எல்ஐசியில் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சொல்கிறேன். ஆனால் ஓட்டிங் பேட்டர்னில் எந்த தொகுதியிலையும் பிராமணர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை. அப்போது அரசியல் களத்துக்குள்ளே ஜெயலலிதா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். அப்போ அவர் ஒற்றை தலைமையாக இருந்தால் அந்த ஒற்றை தலைமைக்கு வந்து எல்லா ஜாதியும் அதில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்கோர்ஸ் அவங்களோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிஷன் நாங்கள் இறங்கி அடித்தோம். எங்களோட அதிரடி அரசியலுக்கு எல்லா ஜாதியும் எதிராக தேவேந்திரகுல வேளாளர், வெள்ளாளர், கோனாரெல்லாம் திருப்பிடுவோங்கிறதுக்காக நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு திராவிட இயக்க தலைவி யாரையும் கண்டும் அச்சப்படாமல் தெளிவாக எங்களுக்காக சொன்னது வரலாறு. பட் அவருடைய பார்வை அவரை ஜாதி அடிப்படையில் அவரை யாருமே எதிர்க்கலை. இன்னும் சொல்லப்போனால் 96ல் நாங்கள் கடுமையான வார்த்தைகள் அதை நான் இப்போ 96ல் நான் சொன்னது இப்போ சொல்ல விரும்பலை. ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்து வட்டிக்காரன் ஆட்சின்னு அன்னைக்குள்ள கோபத்தில் நான் ஜெயலலிதாவுக்கு ஆட்சியை நான் விமர்சிக்கினது ஜெயலலிதாவோட பிராமண சமுதாயத்தை மையமாக வச்சு அல்ல. அது எல்லாத்துக்குமே தெரியும், அது தெரிஞ்ச விஷயம், நடந்த வரலாறு. அப்போ ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், தீபா ஜெயக்குமார் காஸ்ட் நியூட்ரல், அஜித் காஸ்ட் நியூட்ரலுங்கிற மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் பிம்பம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி ஆனதில் அவருக்கு தலைமை வந்து 2 ஜாதி தலைமையாட்டு ஆயிட்டு, அண்ணாமலை சொன்னது மாதிரி. அதோட விளைவு தான் ஓபிஎஸ் போனதும் 13% வாக்கு கீழே போயிட்டு அதிமுக. ஆக்சுவலாக மறவராக இருந்தாலும் ஓபிஎஸ் பிடிச்சிருப்பாருன்னா, ஓபிஎஸ் ரிசைன் பண்ணாமல் இருந்திருப்பாருன்னா அவரும் காஸ்ட் நியூட்ரல் லீடராக இமேஜ் கிடச்சிருக்கும். காரணம், அவரை வந்து ஜெயலலிதாவின் ஒரு பிரதிபலிப்பாட்டும் மறுபிம்பமாட்டும் தான் மக்கள் பார்த்தாங்க, அந்த இதாக தான் பார்த்தாங்க. ஸோ அவருக்கு அந்த இமேஜ் இருந்திருக்கும். பட் அவர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டதில் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் கடும் அதிருப்தி. அவங்க எடப்பாடிக்கு எதிராக போயிருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதிகள் எடப்பாடிக்கு எதிராக போயிருக்கிறாங்க. இது நமக்கு டாங்கிபிளாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நிரூபிக்க முடியலை. ஆனால் அவங்க போயிருக்காங்கங்கிறது இரட்டை தலைமையாக இருந்தபோது எடுத்த 33% அதிமுக வாக்கு ஒற்றை தலைமையாக 19.4 ஆனதில் நமக்கு தெரியுது. ஆனால் எடப்பாடி விட்டு விலகிய ஓபிஎஸ் என்ன சாதிச்சிருக்கிறாரு? 1% வாக்கு கீழே தான் அவர் எடுத்திருக்கிறார். அதே வேளையில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடைசியாக நடந்த 10.5 அதில் ஓபிஎஸ்ஸை மையமாக வச்சு ஜி.கே. மணி அண்ணா அவர் எதிர்க்கிறாருன்னு சொல்லி ஒரு இதை போட்டு எல்லாம் பண்ணின அந்த சூழலை எல்லாம் இன்னைக்கு வந்து அதிமுக அரசியலே ஜாதி அடிப்படையில் பேட்டர்ன் படி பார்த்தா பிளவுபட்டு இருக்குது. இது ரங்கராஜ் பாண்டே போன்றவங்களுக்கெல்லாம் தெரியல. அவங்க கருத்து பார்வையற்றவராட்டு, கிணற்று தவளைகளாட்டு, பூனை கண்ணை மூடிட்டா போலும் இருண்டு போச்சுங்கிற மாதிரி என்னத்தையோ ஊடகத்தில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டிடிவி தினகரன் சொல்லும் போது என்டிஏலேருந்து நிர்பந்தப்படுத்தி அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்டிஏலேருந்து நிர்பந்தம் அப்படி ஓபிஎஸ் அவர்களை விலக்குவதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ஓபிஎஸ் அவர்களுக்கு மோடியை சந்திக்க அனுமதி அளிக்கப்படாதது கம்யூனிகேஷன் கேப்பா என்ன விஷயமோ அது இருந்துட்டு போட்டு, அது அவருக்கு பெரிய அவமானம். அதுக்காக அவர் வெளியே வந்திருக்கிறாரு. அது வெளியே வந்திருக்கிறது என்டிஏயே பாதிக்கும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நான் வரேன். அதிமுகங்கிறது சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 36%, சிதம்பரத்தில் 36%. இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலாக பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. நாமக்கல், கள்ளக்குறிச்சி 100%. ஜெயலலிதாவிடவும் சிதம்பரத்தில் செல்வாக்கான தலைவர். 2004ஆம் ஆண்டு டெபாசிட் இழந்த ஜெயலலிதாவிடவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான தலைவர். இதற்கு காரணம் என்னங்கிறத ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சென்டர் போன்றவங்கெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். பூனை கண்ணை மூடிட்டா புலம் இருண்டு போகாது, கிணற்று தவளை மாதிரி இருக்கக்கூடாது, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சி பொய்யான போலியான சமூக நீதியை சூறையாடக்கூடிய கேடுகட்ட அரசியலை பண்ணக்கூடாது. 10.5 கொடுத்தாருங்கனாலும் அது இவ்வளோ ஏற்றம் வந்தது. பன்னீர்செல்வத்தை நீக்கினதும் 10.5 கொடுத்ததுனால தான் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு எந்த மரவரும் ஓட்டு போடலை. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலைக்கு அமைப்பு பலம் இல்லாத நாம் தமிழர் சீமானுக்கு இணையான ஓட்டை தான் உங்களுக்கு தேமுதிக இருந்தும் விஜயகாந்த் சிம்பதி இருந்தும் புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவு இருந்தும் முபாரக் இருந்தும்
எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் அங்கே 10.5க்கான தாக்கமும் பன்னீர்செல்வம் நீக்கமும் தான் காரணம். அதே மாதிரி ராமநாதபுரம் அங்கேயும் சீமானுக்கு இணையான ஓட்டை தான் ஒரு கூட்டணியாக இருந்து எடுக்க முடிஞ்சுன்னா, பணம் செலவழிச்சு ஒரு கான்ட்ராக்டர்னு எடுக்க முடிஞ்சுன்னா 10.5% ஓபிஎஸ் நீக்கமும் தான் காரணம். அதே மாதிரி தேனியில் டெபாசிட் இழந்ததுன்னா இதுதான் காரணம். அதே புள்ளியில் தான் சேலம் 38, சிதம்பரம் 38, விழுப்புரம் 38. அறிவு நாணயமற்றவர்கள், சமூக நீதியை சூறையாடக்கூடியவர்கள், உண்மையான தகவல் மக்களுக்கு போகக்கூடாது என்ற நாணயமற்ற மனிதர்கள். ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சிக்கு இதை விட்டுறேன், சவுக்கு சங்கர் மனச்சாட்சிக்கு விட்டுறேன். இதை நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்தியா டுடே மணி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் பிரியன் ஏன் பேச மாட்டேங்கிறார்? பயமா, கோழைத்தனமா, இல்லது நாணயமற்ற செயலா? மக்கள் பார்வைக்கு இதை விட்டுறேன். இந்த டேட்டாவை யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். காஸ்ட் நியூட்ரல் எம்ஜிஆர் இருந்தபோது இப்படியா அதிமுக இருந்து, காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா இருந்தபோது அதிமுக இப்படியா இருந்தது? இல்லைல்ல. நான் யாரையும் தூக்கியோ குறைச்சியோ பேசலை. அப்படின்னா நான் 96ல் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு சொன்னது அன்னைக்கு பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு ஜெயலலிதாவோட ஜாதி அரசியலுக்கு எதிராக நாங்கள் முகம் காட்டி அடித்து நகர்த்தணும். அதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் உண்மையை சொல்கிறேன். முக்குலத்தோர் சமுதாயம் 10.5ல் கள்ளர், மறவர், அகமுடையார், வல்லம்பர், மணியக்காரர் எல்லாருமே அவங்க பிரமலை கள்ளருக்காகவும் தென் கொண்டைங்கோட்டை மறவர்களுக்காகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க. கூடுதலாக 2021 ஓபிஎஸ் வாலாட்டும் கேடைய மாட்டு இருந்தார். அவரையும் நீக்கினது அந்த வாக்குகள் போயிட்டு. இதுதான் ஆதாரம். அதே மாதிரி சேலம், விழுப்புரம், சிதம்பரம் ஆதாரம். நாணயமற்று முழு பூசணிக்காயை சோட்டில் மறைக்கக்கூடிய கேடுகட்ட வேலையை அரசியல் விமர்சனம் சொல்லக்கூடியவங்க, பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் மண்ணில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பெருச்சாளிகளை வாழை பிடிச்சி அடித்து வீசுவேன். உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஓபிஎஸ் ஃபேக்டர் அதிமுகவின் டைனமிக்ஸை மாற்றிட்டு, ஓபிஎஸ் எடுத்தது 1% தான், அவரால் பாதிக்கப்பட்டது 13%. இதுதான் ரியல் பொலிட்டிக்ஸு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை 2 ஜாதி கட்சியாக மாறிட்டு, 2 ஜாதி கட்சியாக மாறிட்டு. நியூஸ் செயலின் அதை ஆதாரத்தோட வாதிக்க தயாராக இருக்கிறேன். இவர் ராதாவா, இவர் சிவி சண்முகத்துக்கு அண்ணன். ஐ எம் ரெடி. உண்மை டேட்டா இதுதான். நீங்கள் ஊடகத்தில் மறைச்சி பொய் மூட்டைகளையும் புழுவுகளையும் சொல்லி காலங்கடத்திட்டு இருக்கீங்க. அதனால இன்னைக்குள்ள இந்த ஓபிஎஸ் என்டிஏ விட்டு நீக்கம்ங்கிறது, என்டிஏ எடுத்த வாக்குகள் 18. இந்த 18ல் ஓபிஎஸ் பங்களிப்பு என்ன, டிடிவி பிளஸ் ஓபிஎஸ் கம்பைன்டு பங்களிப்பு என்ன, இதை நம்ம நாணயமாக நேர்மையாக பார்க்கணும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அண்ணாமலை மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் பொறாமையிலும் அண்ணாமலையின் சாதனையை மறைத்து, சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய மனிதர் அண்ணா சொன்னது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இந்த இடங்கள்லாம் ஒரு சிலரை. அப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட அந்த அறிக்கை 2014ஆம் ஆண்டு என்டிஏ மோடி தலைமைக்கு எடுத்த ஓட்டும் 2024 என்டிஏ மோடி தலைமைக்கு எடுத்த ஓட்டையும் கம்பேர் பண்ணி அண்ணாமலைலாம் ஒன்றும் சாதிக்கலைன்னு மிக அபாண்டமான பொய்களை அவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு என்டிஏக்குள்ளே இருந்தது கேப்டன் விஜயகாந்த், எதிர்கட்சி தலைவர். 8, 10, 7% ஓட்டு எடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். தென் அண்ணன் வைகோ, தென் கொங்கு ஈஸ்வரன். இந்த 3 பேரும் இருந்தாங்க. இவங்க தொடர்புடைய கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் வெளியேறிட்டுன்னு எடுத்துக்கிடுங்க. இவங்களால குறைஞ்சபட்சம் 10% வாக்காவது வந்திருக்கும். அப்போ அந்த 10% வாக்கை தள்ளிட்டோம்னா, மோடி நல்ல தனி மெஜாரிட்டியில் இருக்கும்போது இருந்த என்டிஏயின் வாக்குகள் வந்து சுமார் 8% வாக்குகள் தான். இன்னைக்கு 18% வாக்கு என்டிஏ எடுத்திருக்குது. கேப்டன் விஜயகாந்த் இல்லாமல், வைகோ இல்லாமல், தென் ஈஸ்வரன் இல்லாமல். இங்கே தமிழ் மண்ணில் அண்ணாமலை மேலே பிடிக்காத பொறாமை கொண்ட மதவாதிகள், பெரிய கொள்கைவாதிகள் எல்லாமே இந்த டேட்டாவை மறைச்சி பேசினாப்புல. நான் அடித்து ஆணித்தரமாக ஊடகங்களில் பேசும் பிறகு தான் அந்த குரல் அடங்கிச்சு. அண்ணாமலைக்கு அந்த சாதனை ஓட்டை வந்து ஒத்துக்கிடறதுக்கு மனசு வந்தது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த அதிகப்படியான வாக்குகள், இந்த அதிகப்படியான வாக்குகள் எப்படி வந்தது? சுமார் 10% வாக்குகள் அதிகப்படியாக எப்படி வந்திருக்குது? மோடி லீடர்ஷிப்புங்கிறது ஒரு பார்வை. அது 14லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.
24 இருக்குது, 14 இதோட நல்லா இருந்திருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வாக்குகள் அதிகம் வர்றதுக்கு காரணம் தினகரனும் ஓபிஎஸும் கான்ட்ரிபியூட் பண்ண முக்குலத்தோர் வாக்குகள். ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்ட பிற சமூக வாக்குகள் இதுதான். இதில் பிற சமூக வாக்குகள் நம்ம கண்ணுக்கு தெரியல, முக்குலத்தோர் வாக்குகள் கண்ணுக்கு தெளிவாக தெரியுதில்ல. இன்னொரு நிகழ்வு, நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 10.5 அந்த விஷயத்துக்கான தாக்கம் அதற்கு பிறகு திமுக ஆட்சிகளிலும் பெரிய அளவு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் நான் அதை அதில் குரலற்றவரின் குரலாக ஐயா வைகுண்டர் வழியில் நாராயணகுரு வழியில் தாழ்லிங்க நாடார் தொண்ட நாட்டு நெஞ்ச நிமிர்த்தி என் ஜாதி அல்லாத வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டிப்பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் வலையர் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடியும் சிவி சண்முகம் இணைத்த அநீதியை அந்த மக்கள் மத்தியில் நான் அன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் என்டையராக மாறி போச்சு. அதான் சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் முதலமைச்சரோட சந்திக்கிறாரு, 2 முறை சந்திக்கும் போது ஓபிஎஸ் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு தான் என்ன சார்? ஓபிஎஸ் அவர்கள் 3% வாக்குகள் வரை திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அந்த எக்ஸஸாக வந்த 10% வாக்குங்கிறது அண்ணாமலைக்கு பெரும்பங்கு, தினகரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, தென் ஓபிஎஸும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. மற்ற தலைவர்கள் பாமக ஏற்கனவே இருந்தவங்க தான், மற்ற தாமரையில் நின்ற தலைவர்களும் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் தான். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இதை நீங்கள் கொஞ்சம் குறைவாக மதிப்பீடு செய்தாலும் கூட அண்ணாமலை தினகரன் ஓபிஎஸ் 8% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை இதில் மாற்றம்ங்கிறவில் பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருக்கார். மேஜர் ஷேர் இந்த எக்ஸஸ் ஓட்டில் மேஜர் ஷேர் லயன் ஷேர் அண்ணாமலைக்கு ஓட்டாக இருக்குது. பட் தினகரனுக்கு ஓட்டுகளும் ஓபிஎஸ் ஓட்டுகளும் ஏரியா வைஸ் டாங்கிபிளாக இருக்குது. நான் 96 எப்படி மறிச்சேங்கிறத மீண்டும் திரும்ப சொல்ல விரும்பல. 2006 எப்படி நான் சரத்குமாரை மறிச்சேன்னா நாடார்களின் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு, வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டரை நாடார்கள் மறுக்கல, அந்த அதிமுக ஆட்சிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாடார்கள் நினைக்கிறாங்க. இதற்கு எதிராக சரத்குமார் போறது நாடார் உணர்வுக்கு எதிராகன்னு சொல்லி அடிச்சோன்னாங்க. அப்பவே வைகுண்டராஜன் தொழிலதிபர் அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னு சொன்னார். சிவந்தி ஆயத்தான் சரத்குமார் வைகுண்டராஜன் மீறி ரவீந்திர சாமி ஜெயித்துட்டேன். நான் சொன்னேன் இல்லைண்ணே, சமூக உணர்வை நம்ம சொன்னோம், இது இண்டிபெண்டன்ட் கம்யூனிட்டி, உணர்வுபூர்வமான கம்யூனிட்டி, ஜெயலலிதாவுக்கு ஆட்சிக்கு எதிராக அவங்க வாக்களித்தாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நான் செயல்பட்ட நான் தான் இன்னைக்கு உண்மையின் அடிப்படையில் சொல்கிறேன். முக்குலத்தோர்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்றாங்க. சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களுக்குள்ள பாதிப்பில் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. அது எவிடெண்டாக தெரியுது. அதை மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு நீதி நேர்மை நாணயம் இல்லாதனால பேசுறதுக்கு மனசு இல்லை, ஒரு சிலர் பேசுகிறாங்க. அப்போ இந்த எக்ஸசிவ் என்டிஏ ஓட்டில் ஓபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, தினகரனுக்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதுவும் இந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது சவுத்திலையும் டெல்டாவிலையும் குவிஞ்சு போய் இருக்குது. அப்போ ஓபிஎஸ் என்டிஏ விட்டு விலகியது தென் மாவட்டங்களில் மறவர் பெல்ட்டுக்குள்ள மறவர் டிசைடிங்காக உள்ள பிரமரைக்கல்லர் அகமுடையார் பிற ஜாதிகளையும் அவருக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் அந்த ஓட்டுகள்லாம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தானே சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற ஓட்டுகள்லாம் திமுக கூடாது, அதிமுகக்குன்னு இருக்கிற ஓட்டுகள் ஒரு இரட்டை இலைக்குன்னு இருக்கிற ஓட்டுகள் தானே. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் கடலூரில் எவனும் எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்கள்லாம் கத்தலைங்க, ரெட்டை இலை நம்ம சின்னலாம் சொல்லலைங்க. 10.5 10.5 தாங்க கத்தனா. ஏங்க உனக்கு முதுகெலும்பு இருந்ததுன்னா பேசு. ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்து தப்புன்னு சொல்லு. பிரேமலதா அம்மையார் சொன்னாங்களே, அதே மாதிரி சொல்லு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பெண் தலைவர் சொன்னாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 12 வேணாலும் கொடு, அதை நான் மறுக்க வரல. அந்த இடத்துல தான் எனக்கும் சுனில் கனவுகளுக்குமே தகராறு வந்தது. நம்ம ஆணித்தரமாக நியாயத்தை பேசணும். அதுதாங்க இங்கே பேசுது. அந்த 10.5 தாங்க சவுத்தில் பேசுது, இன்னொரு விதமாக பேசுது. நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலாம் பழைய அறத பழசான பண்ண பாடாசுகளை வச்சுக்கிட்டு என்னங்க வேண்டி கிடக்கு? கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? பாஜகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் இல்லையா? ஜெயலலிதா மேலே பட்டுதல் உள்ள கிறிஸ்தவ முஸ்லீம் சகோதரர்கள் இல்லையா? ஜெயலலிதாவுக்கு ஆளுமையை பாராட்டக்கூடியவங்க இல்லையா? டைனமிக்ஸ் மாறி போச்சு, இஷ்யூஸ் மாறி போச்சு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஓபிஎஸ் நீக்கம் அதிமுகவோட தன்மையையும் கலரையுமே அடிச்சிட்டு, ப்ளஸ் நம்ம டாங்கிபிளாக கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சது முக்குலத்தோர் வாக்கு பாதிப்பு, அதிலே மறவர் வாக்கு பாதிப்பு நமக்கு தெரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவங்க திமுகவுக்கு எதிரானவங்கன்னு சொல்றீங்க. ஸ்டாலின் அதை உணர்றாரு.
தன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர்களால் அவங்க தொகுதிக்குள்ளே மட்டும்தான் செல்வாக்கை தேடி கொடுக்க முடியுது. இப்போ செந்தில் பாலாஜின்னா தொகுதி தாண்டி செல்வாக்கை கொடுக்குறாரு. கே சார் அண்ணம்னா என்டையர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் கே சார் ஒரு லோக்கல் லீடர். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஹ்ரு அதே கம்யூனிட்டி தான், அவருக்கும் பேன் தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவுலனாலும் அந்த லெவலுக்குள்ளே ஒரு இமேஜ் வளையம் இருக்குது. தென் இந்த மாதிரி திமுகவுக்குள்ளே இருக்கிறவங்கள மற்றவங்க லோக்கல் லீடர்ஸாக தான் இருக்காங்க. ஏன் சிவி சண்முகம் கூட என்டையர் வட தமிழகத்தில் வன்னியர் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. நான் தெரிஞ்சு தான் உண்மையை சொல்கிறேன். சிவி சண்முகத்துக்கும் எனக்குள்ள உறவு என்னன்னு தெரியும். அவரை ஏற்று தான் நான் அரசியல் களமாடிட்டு இருக்கேன். எடப்பாடிக்கு ஒரு ஸ்டூஜின்னு தான் அவரை பார்த்து ஏற்று தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவருக்குள்ள செல்வாக்கு வளையத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தவர், முக்குலத்தோர் சமுதாயத்தில் முதலமைச்சரானவர், அதிமுக இரட்டை தலைமையில் ஒருத்தராக இருந்தவர், மேற்கு மண்டலத்தில் ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் பன்னீர்செல்வம்னு சொல்லி வாக்கு கேட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருக்கு இமேஜ் பெருசு. குறைஞ்சபட்சம் எப்படி நீங்கள் சுருக்கினாலும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மறவராக நிற்கிறாரு. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மறவர் ஸ்டாலின் பக்கம் நின்னா அந்த அவர் மூலமாக ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக வாக்கு வலிமை உண்டு, வாக்கு வலிமை கூடும். அது 1% எடுத்தவர் மூலமாக 2 to 3% வாக்கு வலிமை கூடதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அது ஸ்டாலின் எப்படி அவரை ட்ரீட் பண்ணுறாரு, எப்படி அது அலைன்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம வரும் நாட்களில் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு விழாது, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு ஓட்டுன்னு சொன்னால் அது நிச்சயமாக உண்மை இல்லை. அந்த ஓட்டு வேணா ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து கலவரங்கள் தென் மாவட்டங்கள் சூழ்நிலையால் கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கலாமே தவிர, ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிராக போகிறதுக்குள்ள எந்தவித நியாயங்களுமோ காரணங்களுமோ இல்லை. ஓபிஎஸ் சிம்பதியில் அந்த ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு உறுதியாக வரும்னு நான் நம்புகிறேன். அதே போல் இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ்சி பின்தொடர்ந்து டிடிவி அவர்களும் என்டிஏலேருந்து வெளியே வரலாம். அடுத்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரனுடைய எதிர்காலம் அவர் என்டிஏலேயே பயணிப்பாரா, இல்லை அவருக்கும் ஓபிஎஸ் நிலை தான் ஏற்படுமா? டிடிவி தினகரன் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருடைய எண்ண ஓட்டங்களை ரிவீல் பண்ணாமல் அவர் போயிட்டுருக்கிறாரு. எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாரா, லாஸ்ட் மினிஸ்டர் எடப்பாடி எகிரி அடிப்பாரா, அல்லது இன்னொரு சிஎம்ஐ மாற்றினாதான் என்டிஏக்குள்ளே நான் இருப்பேன்னு சொல்லுவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவரும் 5.5% வாக்கு நிரூபித்தவர், கடைசியாக 2.5% வாக்கு நிரூபித்தவர். அதற்கு பிறகு இப்போ என்டிஏக்குள்ளே 1% வாக்கு எடுத்தவர். நான் எல்லாமே டேட்டாவில் மறைச்சி சொல்லலை. பட் என்டிஏக்குள்ளே அபரீத கான்ட்ரிபியூஷனுக்குள்ளே பன்னீர்செல்வம் தினகரன் 2 பேருக்குமே அவங்க டேட்டா படி எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி எடுத்த வாக்கை விட அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரி சார், இப்போ இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. திமுகவா விஜயானா விஜய் பக்கம் போகலாம். ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லும்போது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு சித்தாந்த ரீதியாக இருக்க கட்சி ஒன்று திமுக, இன்னொன்று விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் வந்து ஒரு இயற்கையாக அதிமுக ஓட்டர்ஸ்லாம் அந்த பக்கம் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஓபிஎஸ் அவர்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருப்பாரா? பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜய் ஆப்ஷனாக சொல்லக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் திமுக கழகம் வெற்றி பெறுங்கிறத சொல்கிறார். ஆமாம், பண்ருட்டி அண்ணன் 40க்கு 40 அடிக்குன்னு சொன்னார். நான் 35 கண்டிப்பாக வரும், 4 போட்டின்னு சொன்னேன். இப்பவும் பண்ருட்டி அண்ணன் கருத்து என் கருத்தும் ஒன்று தான். 45% வாக்குக்கு மேலே திமுக கழகம் எடுக்கும். விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட். அவர் எலிஜிபிளாக களத்துக்குள்ளே வந்தாலும் பாதிக்கப்பட போகிறது வந்து தோத்த கட்சிகளை தவிர வெற்றி பெற்ற கட்சி புது போல்ஸால் பாதிக்கப்படாது. விஜய்க்கும் திமுக கழகத்துக்கும் 2011 ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, தொழில் வேறன்னு மன்மதம்பு கமல்ஹாசன் படத்துக்கு சத்யம் தேட்டரை கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்த்து இல்லைன்னு திரிஷா கமல் நடித்த அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரை கொடுத்து நீங்கள் ஒர்த்து இல்லை, உங்கள் படம் ஒர்த்து இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்ன காலகட்டத்திலேருந்து 15 வருஷம் ஆகுது. ஸோ அவர் வந்து திமுக விட்டு போன சிவாஜி திமுக விட்ட பிரிப்பாரான்னா எந்த அளவுக்கு ஒரு அபத்தமாக சொல்லி அது 89 அபத்தமாச்சோ அதே மாதிரி திமுக ஓட்ட விஜய் பிரிப்பாருங்கிறது அபத்தம்தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண வேண்டியது பண்ருட்டி ராமச்சந்திரன் கருத்தில் திமுக ஆட்சி உறுதிங்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஆமாம், அப்போ திமுக ஆட்சி உறுதியான பட்சத்துக்குள்ள விஜய் கூட போய் அல்லது விஜய் பன்னீரை சிஎம்ஐ ஏற்றுக்கிட்டாலோ பன்னீர் விஜய் சிஎம்ஐ ஏற்றுக்கிட்டாலோ பன்னீருக்கு என்ன லாபம் விஜய் கூட போய் வரப்போகுது? என்ன லாபம் வந்துட போகுது? அரசியல் ரீதியாக பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கூட போய் என்ன லாபம் வந்துட போகுது? அதே பண்ருட்டியார் தானே சொல்கிறாரு திமுக ஆட்சிக்கு வரும்னு. ஆட்சிக்கு வந்தாச்சுங்கிறார் அவர். சித்தாந்த ரீதியாக இருக்கிற கட்சியாக அவர் வந்து திமுக அடுத்து விஜயை தான் சொல்கிறாரு. சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய கட்சின்னு அவர் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. சித்தாந்த ரீதியாக அவர் சார்ந்த அண்ணாவே அடிக்கிறாரு சீமான். ஒருவேளை அண்ணாவை அடிக்கிறது
பண்ருட்டியாருக்கு வருத்தமாக இருக்கலாம். அண்ணா மீது உண்மையிலே யார் மேலே நெகட்டிவாக இல்லாமல் அன்பே உருவான அண்ணா மீது மிகுந்த பற்று கொண்டவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன். அப்போ அண்ணாவே சீமான் நடிக்கிறார். என்னையா 6 அடியில் வைக்கலாம் சமாதி, 60 அடியில் வைக்கலாம் மிஞ்சி போனால், எதுக்கே 2 ஏக்கரில் சமாதி, நான் வந்தால் எல்லாம் தோண்டி தூர போடுவேன். ஆஸ்திரேலியா இயற்கை அலையை கெடுக்கிற மாதிரி என்னோட அழகான கடற்கரையின் அலையை கிடைக்குதுன்னு ஆணித்தரமாக பேசுகிறாரு. இது அண்ணா மேலே பற்றுதல் கொண்ட பண்ருட்டி அண்ணனுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கலாம். ஸோ அதனால சீமான கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதில் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவரோட மன வருத்தத்தின் விளைவு சீமானை ரெகனைஸ் பண்ணி நம்ம ஏன் பேசணும், நம்ம எவ்வளோ அன்பும் பாசமான நம்ம தலைவர் அண்ணாவே எடுத்தெறிஞ்சு பேசுகிறாருங்கிறத அவர் நினைக்கலாம். அதுக்காக சீமான் தன்னோட இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு தான் அவர் அடித்து போகிறாரு. துணிச்சலாக அவர் பேசுகிறார். இன்னைக்கு கூட சீமான் ஒரு பேட்டி பார்த்தேன். அண்ணா வழியில் ஸ்டாலின் தான் போகிறாரு, எடப்பாடியும் அண்ணா வழி, இவரும் அண்ணா வழின்னா அந்த வழியே தேவையில்லைன்னு இருக்கும்பியாண்ணா, எங்கள் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாரம் வழியில் போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இது பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு காய்ச்சலையும் ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தி இருக்கலாம். என் அண்ணன் தான், நான் அவர் மேலே மிகுந்த மரியாதை கொண்டவன். பட் சீமானோட இந்த நடவடிக்கைகள் அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்போ இப்படி செயல்படக்கூடியவருக்கு நம்ம ஏன் பப்ளிசிட்டி கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம் பண்ருட்டியார். இப்போ இன்னொரு பக்கம் சார், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதே போல் ஸ்டாலின் அவர்களை இந்த உடல்நிலை சம்மந்தமாக கூட சந்தித்ததான் சொல்கிறாங்க. ஆனாலும் என்னென்ன இன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் கூட போட்டிருக்காங்க, 12 சீட்டு அளவுக்கு பேரங்கள் போயிட்டு இருக்க மாதிரி செய்திகள் போடுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு திமுகவில் இந்த அளவுக்கு சீட்டுகள் கேட்பதற்கோ அல்லது திமுக கொடுப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? பிரேமலதா அம்மையார் சேர்ந்தா ப்ரோ 1 இயர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிக்கிட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக கன்சால்டேட் பண்ணுனா வட தமிழகத்தில் 50% வாக்குக்கு மேலே திமுக அனுப்பி எடுத்துருவாங்க. ஸோ அந்த 50% வாக்குங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை பிரேமலதா அம்மையார் கொடுப்பாங்க. இது விக்கிரவாண்டியிலேயே தெளிவாக தெரிஞ்சுது. ரெட்டையில வாக்கில் 23% உதயசூரியனுக்கு போயிட்டு, இதுவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் போன்றவங்களுக்கெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா ரியல் பொலிட்டிக்ஸு அண்ணா திராவிட இயக்கம் கொள்கைன்னு அவர் சொன்னாலும் அண்ணனுக்கு நான் இதாக தெளிவாக சொல்கிறேன். 1 இயர் ஐடென்டிட்டி 10.5% பாமகவுக்கு போட விரும்பாமல் பண்ருட்டி அண்ணனை சொல்லியே சொல்கிறேன். நான் அண்ணன் நல்ல மனுஷன், என் மேலே மிகுந்த அன்பு கொண்டவர், அண்ணன் மேலே மிகுந்த மதிப்பு மரியாதை கொண்டவன். அதெல்லாம் இப்போ இஷ்யூ இல்லை. மேட்ரு என்னங்கிறதான் இஷ்யூ. அந்த மேட்ருகளை சொல்லணும்னா சில விஷயங்களை அடித்து ஆணித்தரமாக சொன்னால் தான் மக்கள் மரத்தில் உரைக்கும். நீங்கள் கொள்கை, கொடச்சக்கரம், புண்ணாக்கு, தெருப்புழுதிலாம் பேசுறீங்க இல்லையா? எப்படி ரெட்டலைக்கு உளுந்த வாக்கில் 23% வாக்கு உதயசூரியனுக்கு போச்சு? அப்போ வட தமிழகத்தில் பாமக நிலைமை ரொம்ப மோசம். பாமகவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சாலும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட 35 சீட்டு அன்புமணி வாங்கினாலும் 3-4 சீட்டு சேலம் தருமபுரியில் ஜெயிக்கலாமே தவிர பிரஜாதிகள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறதான் யதார்த்த உண்மை. அப்போ இந்த யதார்த்த அரசியல் களத்தை ஏன் மறைச்சு நீங்கள் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு திமுக அதிமுக பொய்யா புழுகு மூட்டைகளை அவுத்து விட்டுட்டு இருக்கீங்க? அதையும் தாண்டி இருக்கிறது மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய நிலை எப்படி சார்? பிரேமலதா விஜயகாந்தும் சேர்ந்தா கம்ப்ளீட்டாக பாமக ஒரு தொகுதியிலோட ஜெயிக்க முடியாது. பாமகவுக்கு எதிராக பறையர்கள் மெஜாரிட்டி போட்டுருவாங்க. பாமகவுக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம்கள் பாஜக கூட இருந்தால் போட்டுருவாங்க. பாமகவுக்கு எதிராக தெலுங்கு தாய்மொழி மக்கள் மெஜாரிட்டி போட்டுருவாங்க. அப்போ பாமக எங்கேருந்து ஜெயிக்க முடியும்? எடப்பாடியை நம்பி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி. நான் அன்புமணி ராமதாஸ் பாமக அவங்க ஃபோல்ட்ஸு, அன்புமணி ராமதாஸ் பாமக ஃபோல்ட்ஸு, அதை நான் மறுக்க வரல. அவங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது. 10.5 சொல்லி நின்னாங்கன்னா அந்த வலிமை கூடும், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 2009 நீங்கள் அதிமுகவோட நின்னீங்க, கூட மதிமுக இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. அதிமுக வடக்க தென்சென்னையில் ஜெயித்து, விழுப்புரத்தில் ஜெயித்தாங்க, திருவள்ளூரில் ஜெயித்தாங்க, சேலத்தில் செம்மலை எண்ணெய் தன் செல்வாக்கு சொந்த செல்வாக்குள்ள தாராமங்கலத்தில் பெரிய ஹோட்டலாக எடுத்த செம்மலை எண்ணெய் அவர் ஜெயித்தார். மயிலாடுதுறையில் ஓஎஸ் மணியும் ஜெயித்தாப்பில், திருப்பூரில் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டில் ஜெயித்தாங்க. ஆனால் பாமகவுக்கு அதிமுகவில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சா இல்லை, எல்லாம் அவுட்டு. 19 முடிஞ்சா இல்லை, தென் விக்கிரவாண்டியில் முடிஞ்சா இல்லை. இதை பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் போன்றவங்கள்லாம் உணரணுன்னு தான் நான் விரும்புகிறேன். அப்போ அன்புமணியை பொறுத்த வரையிலும் எடப்பாடி கூட கூட்டணி வச்சு 10.5 மேட்டரில் கொடுத்தவர் கேட்டவங்க முன்னே வரும்போது அந்த இடத்துக்குள்ளேயும் எடப்பாடியால் சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு முடியாது. அப்போ
சிக்கலே ஏற்கனவே இருக்கும்போது தேமுதிக அந்த சைடு போனா சுத்தம் வாஷ் அவுட். தேமுதிக பலத்துல வாஷ் அவுட் பண்ணிடுவார். அவரும் ப்ரோ ஒன் தான் பண்ணுவார் ஸ்டாலின். இது குருக்க மகா சகோதரி விருதாம்பிகை, மனோஜி இவங்களெல்லாம் அரசியல் ரீதியாக வந்து பாமகவுக்கு எதிராக முன்னிறுத்தி ப்ரோ வன்னியர், எக்கச்சக்க வன்னியர்கள், சேலம் செல்வ கணபதியிலிருந்து இவர் கிரிக்கெட் பிளேயர் நடராஜன் அவர் கூட திமுக கேண்டிடேட்டாக வரலாங்கிறாங்க. ஒரு யங்ஸ்டர் இப்படி வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்படி ப்ரோ வன்னியர் பெரிய அளவில் பண்ணி இவங்களை கன்சால்டேட் பண்ணி 50% வாக்கு எல்லா தொகுதியிலையும் எடுத்துருவார். அதுலேயும் பாமக தொகுதியில் கேட்கவே வேண்டாம். நீங்கள் எங்கேருந்து திமுக அரசியல் இருக்கு? ஏன் பொய்யா ஊடகத்தில் வந்து பொய்யா பேசிட்டு இருக்கிறீங்க? 25 இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான். நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம் இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது. வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் செரசா எமினட் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 3800 மட்டுமே.